வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் அலுவலகத்தில் பரபரப்பு. தற்பொழுது அதிமுகவில் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பது தற்பொழுது வரை பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் அலுவலகத்தில் தற்பொழுது நிர்வாகிகள் எடப்பாடியிடம் 1 மணி நேரம் முறையிட்டுள்ளனர். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரனை ஒரே கட்சியாக ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இனியும் பிரிந்து செயல்பட்டால் நிச்சயம் 3வது இடத்தில்தான் நாம் இருப்போம். அதிமுக 5 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தாவேகாவிற்கு சென்றாலும் பிரச்சனை இல்லை. சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்களை அதிமுகவிற்குள் கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதிமுக நிச்சயம் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். இதை நீங்கள் செய்ய தவறினால் உங்களது சுயநலத்திற்காக அதிமுகவை அதிகாரத்தை தன் வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அவர்களை கட்சியில் உங்களால் இணைக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக புத்துணர்ச்சி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி. தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக மூத்த நிர்வாகிகள் பலரும் இருக்கிறார்கள். 2031ஆம் ஆண்டு தேர்தலுக்கு காத்து கொண்டிருப்பதை விட உள்ளாட்சி தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றியடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இது மட்டும்தான் ஒரே வழி. இதை தவிர வேறு வாய்ப்பே கிடையாது என்று அதிமுகவின் அலுவலகத்தில் நிர்வாகிகள் எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி இதற்கு பதிலளிக்காமல் அவர் வீட்டிற்கு சென்று விட்டார். மேலும் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக கோஷங்களும் உட்கட்சி மோதல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படியாவது பொதுக்குழுவை நடத்த வேண்டும். பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதையும் நிர்வாகிகளது மனதில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அனைத்து கண்ட்ரோலும் எடப்பாடியின் வசம் இருப்பதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஒரே கட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு எடப்பாடியால் முடியும். சசிகலா பழசை மறந்து அதிமுகவிற்குள் வந்தால் முக்கிய பதவிகளை மட்டும்தான் பெற்றுள்ளார். வேறு எந்த ஒரு நிபந்தனைகளும் அவர் வைக்கவில்லை. இதனால் எடப்பாடியின் மனம் மாறினால் மட்டும்தான் இது எல்லாம் நடக்கும். இல்லை என்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக நிர்வாகிகள் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.